பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ராஜி நம்ம தங்கமயில் பிரச்சனைனால ஸ்டேஷனில் இருந்தப்ப நம்ம முத்துவேலு சக்திவேலு அவங்கள போய் வெளியே கொண்டு வந்ததை நினச்சி சந்தோஷத்தில் எப்படியோ சரி நம்ம பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்தாங்க. வந்ததில் நம்ம எல்லாத்துக்குமே சந்தோஷம். நம்ம முத்துவேலு சக்திவேலுமே எதுவுமே சொல்லவே இல்லை, சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. அதை நினச்சி சரின்னு சொல்லிட்டு அவங்களும் இதிலே கிளம்பிட்டாங்க. இங்கே நம்ம ராஜி அவங்க அப்பத்தா அவங்க அம்மா சித்தி கூட நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு வீட்டுக்கு போனாங்க. போகவுமே அங்கே போய் நம்ம கோமதிகிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டாங்க, சித்தி அம்மா அப்பத்தா எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசினாங்க, அப்பா கூட நல்லா என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்க நீங்களும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவுமேனு வேண்டாம், வந்தால் ஏதாவது சங்கடம் ஏதாவது சண்டை வந்துடுமோ என்னமோ மறுபடியும் பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க வாங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே என்னடானா நம்ம தங்கமயில் நம்ம சரவணன்கிட்ட போய் மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சரவணன் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தங்கமயில் கூப்பிட்றாங்க மாமா அப்படின்னு சொல்லவுமேனு நம்ம சரவணனுக்குனா ரொம்ப கோபமாயிருச்சு. நம்ம மயிலை பார்த்தோன்னே நம்ம சரவணனுக்கு கோபம் அதிகமாக உன்னை யார் இங்கே வர சொன்னது, எந்த மூஞ்சியை வச்சுட்டு இங்கே வந்த, எதுக்கு இங்கே வந்த, மறுபடியும் என் குடும்பத்தை பூரா தூக்கி ஸ்டேஷனில் உட்கார வைக்க வந்தியா அப்படின்னுட்டு ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை மாமா, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க மாமா, ஏதோ ஒரு வேகத்தில் அப்படி கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படிங்குமே அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. யாரை மன்னிக்க சொல்கிறோம், உங்கள் குடும்பத்தவா, இனிமேல் தயவு செஞ்சு உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, ஒழுங்கு மரியாதையாக போயிரு, அதான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே, கோர்ட்டில் கேஸ் நடக்குதுல்ல, அது முடியட்டும், நீங்கள் கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லவுமே இல்லை மாமா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்ம சரவணனுக்குனா கோவம் அதிகமாகி அடிக்க போகிறாரு. அந்த சமயம் பார்த்து நம்ம பாண்டியன் வந்துடுறாரு. வரவுமே சரவணா கொஞ்சம் அமைதியாரு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா நீ தயவு செஞ்சு கிளம்பி எந்ததாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மயில் மாமா நீங்களாவது கொஞ்சம் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க மாமா அப்படின்னு சொல்லவுமே வேண்டாம்மா, நீ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு, பொம்பளை பிள்ளை தப்பாக பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன், நீ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு அப்படிங்கவும் ஏமாம்மா என் பொருளெல்லாம் வீட்டுக்கு கொடுத்து விட்டீங்க, நானும் அந்த வீட்டு பொண்ணு தானே, ஏமாம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்குவோமேனு உடனே நம்ம சரவணன் ஏன் நீ ஏன் அந்த வீட்டில் இல்லைன்னு ஆகிப்போச்சு, அப்புறம் எதுக்கு உன் பொருள் அங்கே இருக்கணும், அந்த இதுக்கு வேறு நாங்கள் வச்சு அழகு பார்த்துட்டு இருக்க சொல்கிறேன் எங்களா, அதுலேயும் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் இதை காணான்னு மறுபடியும் என் குடும்பத்தை பூரா தூக்கி கொண்டு போய் உள்ளே வைப்பீங்க, இது எனக்கு தேவையா, ஒழுங்கு மரியாதையாக போயிடு, நீ கோர்ட்டுக்கு கேஸ் வரும்ல அப்போ பார்த்துக்கிறேன் உங்களை, நீங்கள் சொன்ன பொய்யை பூரா நான் நிரூபித்து அந்த கேஸை நான் நடத்தி காட்டுவேன், அவங்களே உனக்கு எனக்கு விவாகரத்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சரவணன் ரொம்ப கோவத்தில் பேசுகிறாரு. அப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா, நம்ம டைவர்ஸ் மட்டும் கொடுத்துடாதீங்க, நான் உங்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் செத்தா கூட சாவனே தவிர மறுபடியும் உன் கூட சேர்ந்து வாழணும் மட்டும் எனக்கு தோணவே தோணாது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம பாண்டியன் பொறுமையாக சொல்லி பார்த்துட்டு நம்ம மயிலா அனுப்பி வச்சுட்டாரு. இங்கே என்னடானா நம்ம ராஜி கோமதியை கூப்பிட்டுட்டு அவங்க பிறந்த வீட்டுக்கு வர்றாங்க. வரவுமே பேசுகிறாங்க. அவங்க அப்போத்தான் எல்லாருமே போய் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இதில் நம்ம சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் ரொம்ப கோவம். நம்ம சக்திவேலு ஏற்கனவே இவங்களை உள்ளே விடக்கூடாது, விட்டால் சொத்துல பங்கு கேட்டுருவாங்க, இவங்களுக்குள்ளே எப்படியாவது பிரச்சனையை உண்டு பண்ணி விடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்காரு. இந்த சமயம் பார்த்து நம்ம ராஜி வேற நம்ம கோமதியை கூப்பிட்டுட்டு உள்ளே வரவுமே அவங்க எல்லாத்துக்குமே கோவம் வந்துருச்சு. நம்ம கோமதிகிட்ட அவங்க அப்போத்தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சக்திவேலு முத்துவேலு பேசாமல் இருக்கிறாங்க. நம்ம சக்திவேல்கிட்ட போய் இந்த மாதிரி விருந்து வச்சுருக்கேனே வந்துருங்கனே அப்படின்னு சொல்லுவோமே உடனே நம்ம சக்திவேல் ஒழுங்கு மரியாதையாக போயிரு, உனக்கு ஒரு கஷ்டம்ங்கிறது நாங்கள் நின்றோம், அது எங்கள் பெருந்தன்மை, அதை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, என்னமோ விருந்துக்குவா மருந்துக்குவான்னுட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போயிரு, நீங்கள் பண்ணிட்டு போனதெல்லாம் எங்களால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ராஜி என்னப்பா இது சித்தப்பா இப்படி பேசுகிறாரு, நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் எப்படிலாம் பேசலாமா அப்படிங்கவுமேனு இதுக்கு மேலே வேறு என்னத்தை பேச சொல்கிற, அவ்வளோதான், உனக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நின்றோம், அதுக்காக ஒட்டி உடவாரணும்லாம் இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம காந்திமதி இருந்துக்கிட்டு ஏப்பா சக்திவேலு இப்படி ஒரு மருந்து தெளிக்கிற மாதிரி தெரிக்கிற, தயவு செஞ்சு பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம கோமதி அழுதுகிட்டு தப்பு தான், நான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்துட்டேன், எங்கள் அண்ணனுங்க எனக்காக நின்றாங்க, மனசு மாறி இருப்பாங்கன்னு நினச்சி வந்தேன், மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம கோமதியை கூப்பிட்டுட்டு நம்ம ராஜி வீட்டுக்கு போயிடுறாங்க. நீ இதுக்கப்புறம் இந்த குடும்பம் 2 குடும்பமும் ஒன்று சேருமா இல்லையாங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.